வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவே ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு தருணம் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு. தளபதி விஜயோட திரைப்பயணத்தில் மிக முக்கியமான ஒருவேளை இறுதி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வரவில்லை. திரையரங்குகளில் கொண்டாட்டங்களுக்கு தயாராக இருந்த லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக அமைந்தது. ஜனநாயகம் ஏன் தள்ளி போனது? இதற்கு பின்னால் இருக்கும் சென்சார் அரசியல் என்ன என்பதை பற்றி தான் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் பெறுவதில் மிகப்பெரிய இழுபறி ஏற்பட்டது. 5 பேர் கொண்ட ஆய்வுக்குழுவில் 4 பேர் படத்திற்கு U/A சான்றிதழ் வழங்கலாம் என்று பரிந்துரை செய்தும் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் படத்தில் சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறி முட்டுக்கட்டை போட்டார். இதனால் இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றது. சென்னை உயர் நீதிமன்றம் இதில் அதிரடியாக தலையிட்டு தனிநபரின் தனிப்பட்ட கருத்திற்காக ஒட்டுமொத்த படத்தையும் முடக்க முடியாது என்று கூறி உடனடியாக சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டது. இருப்பினும் இந்த சட்ட போராட்டங்களினால் ரிலீஸ் தேதிக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை சான்றிதழ் கிடைக்காததால் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் ரிலீஸை தள்ளி வைப்பதாக அறிவித்தது. இயக்குனர் எச். வினோத் இயக்கத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்த படம் விஜயின் அரசியல் வருகைக்கு ஒரு வலுவான அடித்தளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகம் வெறும் ஆக்ஷன் படம் மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் விவாதத்தை கிளப்பும் என்பது டீசர் மற்றும் ட்ரெய்லர் மூலம் உறுதியாகியுள்ளது. படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு மற்றும் பாபி தியோல் போன்ற நட்சத்திர பட்டாளமே இருப்பதால் படத்தின் வியாபாரம் ஏற்கனவே 1000 கோடி ரூபாயை தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளா மற்றும் வெளிநாடுகளில் இந்த பதிவிற்கான முன்பதிவு மிகப்பெரிய சாதனையை எட்டியிருந்ததாக குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் தகவலின்படி ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் தினத்தை ஒட்டி படம் வெளியாகலாம் என விநியோகஸ்தர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தாமதமானாலும் தரமாக வரும் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் காத்து கிடக்கிறார்கள். ஒரு நடிகராக விஜயை பார்க்கும் கடைசி தருணம் இது என்பதால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பிரம்மாண்ட வெற்றியாக மாற்ற ரசிகர்கள் தயாராக உள்ளனர். அரசியல் காரணங்களுக்காக ஒரு கலை படைப்பு முடக்கப்படுவது ஆரோக்கியமானதல்ல என்ற விவாதம் ஒரு புறம் இருந்தாலும் ஜனநாயகன் திரையில் வரும்போது அந்த விவாதங்களுக்கு பதில் கிடைக்கும். புதிய ரிலீஸ் தேதி அறிவித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்நோக்கி காத்திருப்போம். இது போன்ற சினிமா அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.